அதிமுக அணிகளுக்கிடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவுவதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தேவைப்பட்டால் நம்பிக்கை வாக்கு கோரப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாதாரண சூழல் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில தமிழ்நாட்டு மக்கள் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் தொடர்ந்து ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முடிவு வரணும்னா நிச்சயமா இது ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். தேவைப்பட்டா கொண்டு வருவோம். ஆனால் கருவாடு மீனாகாது என்று ஸ்டாலினுக்கு பதிலளித்துள்ளார் நிதியமைச்சர் ஜெயக்குமார். கணிக்கு கொட்டாவி விடுறவர் தான் ஸ்டாலின். எட்டா கணிக்கு கொட்டாவி விடுறது. கறந்த பால் மடிப்புக்காது, கருவாடு மீனாகாது. ஸ்டாலின் நினைத்தது எதுவுமே நடக்காது. டிடிவி தினகரன் நியமனம் செல்லாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் 3 மாதங்களில் அரசியல் மாற்றம் என்கிறார் சசிகலாவின் சகோதரர் திவாகரன். இந்த சேஞ்ச் ஓவர் இப்போதான் மொமெண்டம் எடுத்திருக்குது. உங்களுக்கு ஒரு 3 months ஆகும் ரிசல்ட் சொல்றதுக்கு. 3 மாசத்துல தமிழக அரசியல் சூழ்நிலை மாற்றம் ஏற்படும். டெஃபினட்டா மாறுது. அரசியல் சூழ்நிலை மாறுது. இந்த மாற்றம் எதை குறிக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. 6 மாத இடைவெளிக்கு பிறகுதான் அடுத்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியும் என்ற சூழலில் சட்டப்பேரவையின் முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவின் கூற்று முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் பல மாற்றங்களை நோக்கி தமிழக அரசியல் களம் எதிர்கொண்டிருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.